வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, தாமத திருமணத்துக்கு காரணம் என்ன? அதாவது திருமணம் தாமதமாகிட்டே இருக்கு, எத்தனையோ வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், தேடிக்கிட்டே இருக்கோம், ஆனால் வரன் நல்லபடியாக அமைய மாட்டேங்குது. அப்படியே அமையிற மாதிரி வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருக்கு. நிச்சயம் வரைக்கும் போயிட்டு கூட எங்களுக்கு திரும்பி வந்துடுறோம், நிச்சயம் கூட ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் கவலைப்படுறாங்க. ஆனால் என்ன காரணம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது இல்லைங்களா? அதனால என்ன காரணத்தினால அவங்க குழந்தைங்களுக்கு திருமணம் தாமதமாயிட்டே இருக்கு, அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் ஏன் தாமதமாயிட்டே இருக்கு, அதுக்கு என்ன காரணம், எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு திருமணம் தாமதமாயிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரி இருந்தால் எப்போ திருமணம் அமையும், அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ திருமணம் தாமதம் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் வீணா என்னன்னா லக்கினம்னா அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த மாதிரி இடங்கள்ல பாவ கிரகங்களாக செவ்வாய், சனி, ராகு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதாவது லக்னம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய இடம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாகவும் ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானமாகவும் சொல்லக்கூடிய இடம் அமைப்பு. அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள்லாம் பாவ கிரகங்களாக செவ்வாய், சனி, ராகு இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி அமைப்பு இருந்து லக்ன சுபர்களுடைய பார்வை, பொது சுபர்களுடைய பார்வையோ இணைவோ இருக்கும் பட்சத்தில் தாமதமானாலும் நல்லபடியாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இவங்களுடைய சம்பந்தம் இல்லாமல், சுபர்களுடைய சம்பந்தம் பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இந்த இடங்கள்ல பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் அமையறதுல தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு பாருங்க ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த இடங்கள்லாம் அந்த கிரகங்கள் இருந்து அந்த திருமண வயது காலங்களில் இந்த திசையும் நடந்துட்டு இருக்கணுங்க. இந்த திசையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போதான் திருமணம் தட்டி போயிட்டே இருக்கும், நல்ல வரனா அமையாது. இவங்க தேடி போனாலும் அது கரெக்டாக அமையாமல் அது நிற்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரிலாம் வரும். நல்ல இடமா வர மாதிரி இருக்கும், அப்படியே டக்குன்னு நின்றுடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னா இந்த இடங்கள்லாம் பாவ கிரகங்கள் இருந்து அந்த திருமண காலகட்டங்களில் அந்த திசை நடக்குது அல்லது புக்தி நடக்குது அப்படின்னா இது மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஆனால் சுபர்கள் பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டுட்டா அவங்களுக்கு ஓரளவு நன்மை தரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சுக்கிர பகவானுடைய சுக்கிர பகவானும் அல்லது செவ்வாய் பகவானும் இந்த கிரகங்களோட பாவ கிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருந்தாலும் திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஆண் ஜாதகத்துக்கு பாருங்க, சுக்கிர பகவான் யாரு? கலஸ்திரக்காரகராக வரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால கலஸ்திரக்காரகர் அப்படின்னா மனைவியை குறிக்கக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் ஆவார் ஆண்கள் ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்துக்கு. இப்போ அந்த ஆண் ஜாதகத்துக்கு சுக்கிர பகவானோட சனி பகவான் இணைவோ அல்லது செவ்வாய் வருங்கிறது பெண்களுக்கு தான் அது கலஸ்திரக்காரனாக வரும், ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அப்படிங்கிறதுனால செவ்வாய் உடைய இணைவோ அல்லது ராகு பகவானுடைய இணைவோ அல்லது சூரியனுடைய இணைவு ஏற்பட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பில் இருக்குதா, அல்லது அந்த லக்ன பாவர்களுடைய இணைவோ, லக்ன பாவர்னா அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிகளுடைய பார்வையோ அல்லது சேர்க்கையோ இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல பெண்களுடைய ஜாதகத்திலும் செவ்வாய் பகவான் கலஸ்திரக்காரர், கணவரை குறிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானோட பாவ கிரகங்கள் சனி பகவான், ராகு பகவான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அல்லது லக்ன பாவர்கள் இணைவு பார்வை ஏற்பட்டிருக்கும் போது திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா திருமண காலகட்டங்களில் அவயோக திசைகள் நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ அவயோக திசை அப்படின்னு எடுத்துட்டா அவங்க லக்னத்துக்கு பாருங்க, அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேடிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அவயோக திசை அப்படின்னு எடுத்துட்டா லக்ன பாதகாதிபதியுடைய திசையோ அல்லது மார்காதிபதியுடைய திசையோ அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய திசையோ அல்லது இவர்களுடைய புத்திகளோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது அவயோக திசா புக்தி இந்த மாதிரி அமைப்புல நடந்துட்டு இருக்கு. திருமண காலகட்டங்களில் வரன் தேடிட்டு இருக்காங்க இல்லைங்களா,
அவங்களுக்கு அவயோக திசையோ அல்லது புக்தியோ அவயோக அதிபதிகளுடைய திசையோ புக்தியோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்பையும் திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அடுத்தது லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு இடத்துல குடும்பஸ்தானம், லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானம். இந்த ஸ்தான அதிபதிகள் போய் அந்த லக்னத்துக்கு மறைவான 6, 8ஆம் இடங்களில் போய் இருந்தாலோ அல்லது 6, 8ஆம் அதிபதிகளுடைய இணைவோ பார்வையோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலோ அவங்களுக்கும் திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அல்லது அந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோ அல்லது 2ஆம் அதிபதியோ வக்ரமாகி இருந்தாலோ அல்லது நீச்சமாகி இருந்தாலோ திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அல்லது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியோ அல்லது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோ ஆட்சியாக உச்சமாக பலம் பெற்று இருந்தாலும் திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புண்டு. அல்லது 2 7ஆம் அதிபதி இணைந்து லக்னத்துக்கு மறையாம கேந்திரத்திலோ திருகோணத்திலோ ஒன்று சேர்ந்து அமர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கும் திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புண்டுங்க. இந்த மாதிரி திருமணம் தாமதமாகிறதுக்கு ரொம்ப விஷயம் அதாவது லேட் ஆகிறதுக்கு காரணங்கள் நம்ம முன்னோர்கள் மூலநூல்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. என்னுடைய அனுபவத்திலும் நான் நிறைய பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன காரணங்களால் தாமதமாகும்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஜாதகத்தில் 1, 2 இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு திருமணம் தாமதமாகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி லேட் ஆகிட்டே இருக்குது. அதே போல் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் தனித்த ராகு உட்காந்து திருமண காலகட்டங்களில் அந்த திசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா 7ஆம் இடத்து கலஸ்தரஸ்தானம் இல்லைங்களா, அந்த ஸ்தானத்தில் ராகு அப்படிங்கிறவர் வக்ர கிரகம் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுனால அந்த வீட்டின் பலனை அந்த ஜாதகருக்கு தராமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அந்த 7ஆம் இடத்தில் தனித்து உட்காந்து ராகு பகவான் திசை நடந்தாலும் அவங்களுக்கும் திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த ராகுவை நம்ம அப்படியே நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன்னா ராகுக்கு உண்டான அமைப்பு என்னன்னா தன்னுடைய பார்த்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், தன்னோடு சேர்ந்த கிரகம், அவர் சாரம் கொடுத்த கிரகம், அவங்களுக்கு அடுத்தது வீடு கொடுத்த கிரகம், அவங்களுடைய தன்மையை தன்னுடைய திசையில் தருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ராகு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து இருந்தாலும் 7ஆம் அதிபதியுடைய நிலை, ராகுக்கு சாரம் கொடுத்த கிரகத்துடைய நிலை, இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை யாராவது பார்க்குறாங்களா அல்லது சேர்க்கை ஏற்பட்டிருக்கா, இதையெல்லாம் நம்ம கணக்கெடுத்து தான் அந்த ராகு பகவானை நிர்ணயம் பண்ண முடியும். பொதுவாக ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் முடிந்த வரைக்கும் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த 7ஆம் அதிபதி ராகுவை பார்க்குற மாதிரி, அதாவது ராகு 7ஆம் அதிபதியை பார்க்குற மாதிரி அல்லது குரு பார்க்குற மாதிரி ராகு இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில், அல்லது லக்ன சுபர்கள் பார்வை பெற்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் திருமணம் கொஞ்சம் அமையக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனால் ராகு பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தால் தாமதம் படுத்தி தான் அவருக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புண்டு. ராகு பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் பலனை நிர்ணயம் பண்ண முடியும். ராகு பொறுத்த வரைக்கும் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் அதிகம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இப்போ திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிரக அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புண்டு. அதுவே திருமண காலகட்டங்களில் அவங்களுக்கு இந்த திசையே நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க எந்த வரணும் அமையாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும், கொஞ்சம் ஒரு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக திருமணம் மூலயமா கொடுக்குது, பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல பாவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில், அதுவே சுபர்கள் பார்வை ஏற்பட்டிருக்கா, இந்த கிரகங்களுடைய சம்பந்தம் திசை புத்தி அந்த காலகட்டங்களில் வராமல் இருக்கா, இந்த இடங்களில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் திருமணம் கொஞ்சம் தாமதமானாலும் திருமணம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா, இப்போ திருமணம் தாமதம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த அமைப்பு, இந்த கிரக அமைப்பே திருமணம் தாமதம் ஆகக்கூடிய அமைப்பு. நன்றி, வணக்கம்.